இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி, ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் வந்து ஒரு 150 ml வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 4 ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 4 ஆனியனையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அது நல்லா கலர் போயிட்டு கிளாஸி கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த கோல்டன் கலர் ப்ரௌனு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக சால்டேட் ஆகணுன்றதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வந்து கலந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கலர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சிஸ்டரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 தக்காளி வந்து இதில் வந்து போட்டுட்டு அது கூட அப்படியே வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் எல்லாம் கரெக்டாக கிண்டுங்க. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலாம், இல்லை காஞ்ச மிளகாய் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இஞ்சி சேர்க்கலாம். ஸோ அதெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் இங்கே இஞ்சி அதெல்லாம் சேர்க்காம நான் சும்மா நார்மலாக செய்வேன். ஸோ இஞ்சி வேணாலும் நீங்கள் வந்து ஒரு பிடிச்சி இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வந்து இந்த மாதிரி நல்லா குழஞ்சி, ஆக்சுவலி இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா நல்லா குழந்தி தக்காளி வந்தாலும் சட்னிக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டே கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் லைட்டாக கலர் ஆட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் சும்மா லைட்டாக நான் இந்த கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் எப்பவுமே வந்து லைட்டாக அது ஒரு பிஞ்சுக்காக லைட்டாக கலர் சேர்ப்போம், ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாயை வந்து நான் சும்மா அந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு சும்மா எண்ணெயில் ரோஸ்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி சும்மா எண்ணெயை வந்து ரோஸ்டேட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே போட்டதோட. ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி ஸோ இதை வந்து வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கழுவி பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் இது ஆறட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது ஆறுற வரைக்கும் நம்ம இதுக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா வந்து நல்லா தண்ணியெலாம் வற்றி சூடான பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். நான் வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுட்டு தான் ஊற்றுறேன். ஸோ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடானோடனே இதில் வந்து நம்ம கடுகு தேவையான அளவுக்கு கடுகு வந்து சேர்க்குறோம். ஸோ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஒரு அரை டீஸ்பூனில் 1.25 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். இது பொரியட்டும். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். ஸோ கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதையும் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கலவை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ யாருமே சேர்க்காத ஒரு ஐட்டத்தை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து யாருமே வரலாற்றில் வந்து சரித்திரம் படிக்காத ஒரு இது. சர்க்கரை ஸோ நம்ம சட்னி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இட்லி நல்லா கொசுக்குன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு வாய் வச்சு வைக்கலாம். சூப்பராக இருக்கு லத்திகா. தேங்க்யூ, பாய்.